பிஆர் பாண்டியன் சார். பிஆர் பாண்டியன் சார், பொதுவாக இந்த மாதிரி அறிக்கைகள் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இந்த இந்த கொள்முதலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் அப்படின்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டுல அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் ஓரளவு சால்வ் பண்ணியிருக்காங்களா சார்? நான் தான் முன்னாடியே சொன்னேன். நான் பேசுறப்பே தான் அதை சுருக்கமா சொன்னேன். நீங்க இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 23 26 ரூபா வரைக்கும் கரும்புக்கு நாங்க பணத்தை ஆன்லைன்ல பட்டுவாடா பண்ணிருக்கோம்னு சொல்றேன். அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிக்கும் எவ்வளவு கரும்பு தேவைங்கிறத அவங்க தான் பிக்ஸ் பண்றாங்க. அவங்க தான் அதை நேரடியாக கொள்முதல் பண்றாங்க. மாவட்ட அளவில் குழு இருந்தாலும் டிஆர்னு சொல்லக்கூடிய துணை பதிவாளர்கள் முன்னிலையில தான் அந்த கொள்முதல் எல்லாம் நடக்குது. சரி, இருந்தாலும் அந்த நிர்ணயிக்கிற விலைக்கு அது நேரடியாக விவசாயி கைக்கு போய் சேர்றதுலதான் பிரச்சனை இருக்கு. சரி சார், இப்போ ஒரு கரும்புக்கு அரசாங்கம் 35 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கரும்பினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதனுடைய விலையை இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ட்டு குறைக்கிறதுக்கான அந்த அதிகாரம் தான் அந்த அந்த கமிட்டிக்கா சார்? ஆட்சியர் தலைமையிலான கமிட்டிக்கா? அதாவது அதுதான் ஊழல் முறைகேடுக்க வலியுறுத்துது. புரியுது. அது எந்த ஒரு விவசாயி 10 மாதம் குறைந்தபட்சம் அதுல உழைக்கிறாங்க. சரி, உழைச்சுதான் அந்த கரும்பை உருவாக்குறாங்க. யாரும் வளர்ச்சியை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கரும்பு நெட்டையா இருக்கிறது அதோட அடர்த்தி குறைவா இருக்கும். சரி, கட்டையா இருக்கிறது ருசி நல்லா இருக்கும், கரும்போட பெருக்கும் பெருசா இருக்கும். சரி, இது மண் வளத்தை பொறுத்து மாறும், தண்ணியோட தன்மையை பொறுத்து மாறும், காலநிலை மாற்றத்தை பொறுத்தும் இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு. எந்த மக்களும் நீ கட்ட கரும்பு கொடுத்தன்னு யாரும் கேட்கல. ஆனா ஒரு கரும்பை உருவாக்குறது விவசாயிக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இத தரத்தை நிர்ணயம் பண்றதும் இந்த கரும்பை உருவாக்குறதுக்கான சிரமங்களையும் உணர்ந்து முடிவெடுக்கிறது தான் வேளாண் துறை. தமிழ்நாட்டுல வேளாண் துறை என்பது ஒரு பேரளவு. எந்த ஒரு கணக்கெடுப்பும் அவங்ககிட்ட இருக்காது. இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் கரும்பு கொள்முதல் பண்ண போறோம், சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு கொடுக்குற கரும்பு தனியா சாகுபடி பண்றோம், பொங்கல் கரும்புன்னு தனியா பயிரிடுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஏக்கர் எந்தெந்த கிராமத்துல பயிரிட்டு இருக்காங்கிறத பயிரிடுற காலத்துல இருந்து கண்காணிக்கணும் வேளாண் துறை. அதுதான் அவங்க இருக்காங்க. அதுக்கு இணையதளங்கள்லாம் தனியா இருக்கு. எந்த ஊர்ல எந்த பொருள் விளைவிக்கப்படுது, எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் விளைவிச்சு அவங்க இணையதளத்துல ஏத்தணும். அவங்க பேர்ல அந்த பணம் போகுதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப இடைத்தரகர்கள் ஒரு அரவிந்தர் சாகுபடி பண்ணிருக்கிறாருன்னா அரவிந்தர்ல இருக்கிற பாண்டிய ஒப்பந்தம் போட்டுக்கிறது. சரி, என் பேர்ல ஒரு 27 ரூபா வரைக்கும் 26 ரூபா வரைக்கும் நான் பணத்தை வாங்கி நான் 15 ரூபாய்க்கு கொடுக்கறது. மதுரைக்காரர் சொன்னாரு பாருங்க, 15 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு. இந்த மாதிரியான இடைத்தரக தவறுகள் நடக்குது. இது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு நடக்குது, தெரியாம நடக்குது. நிர்பந்தத்துல அதிகாரிகள் பணிய வேண்டிய அவசியமும் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கண்காணித்து செயல்படுத்த வேண்டியதுதான் மாவட்ட நிர்வாகங்களோட பொறுப்பு. அப்ப மாவட்ட நிர்வாகங்கள் இந்த கரும்பு போட்டிருக்கிற விவசாயிகளும் ஓரிடத்துக்கு அழைக்க முடியும். அதுக்காக இணைப்பு வசதிகள்லாம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது குறித்து ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ஏற்கனவே பயிரிடப்பட்ட விவரங்களை வேளாண் துறையில கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டு அந்த விவசாயிகளும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இந்த கரும்பை இந்த அடிப்படையில் நாங்கள் கொள்முதல் பண்ண போறோம், இவ்வளவு விலை கொடுக்க போறோம், இந்த மாவட்டம் முழுமையில் இருக்க கரும்புக்கு விலை கொடுத்து நாங்கள் கொள்முதல் செய்யணும், இதுல இடைநிகள் செலவுகள் இருக்கு, இந்த செலவுகளை எப்படி ஈடுபடுத்த போறோங்கிற வெளிப்படத்தன்மையோட கலந்தாய்வு கூட்டம் நடத்தத்துல என்ன தரமா இருக்கு. நீங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நெல் கொள்முதல் துவங்குவதற்கு முன்னாடி ஜனவரி மாசம் ஒரு கூட்டம் நடக்கும். உணவுத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட மாவட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் கொண்ட கூட்டம் நடக்கும். கூட்டம் விவசாயிகளை வச்சு நடத்தப்படும். அதுல எதுவுமே கிடையாது. விவசாயிகளை கலந்தோடுவதற்கு நடவடிக்கைகளே கைவிட்டுட்டாங்க. எல்லாம் ஒரு மன்னராட்சி, ஒரு ஏதோ அந்த துறைனா அதை யாரும் கேட்க முடியாது. உங்கள்கிட்ட நாகப்பட்டினம் தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் பேசினார். அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்க கேட்டீங்க, எவரால் அதை நிரூபிக்க முடியல. ஆனா இந்த பிரச்சனைகள் அங்கொன்று இங்கொன்று தொடருது. அது வேதனை. ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்வை நடத்துற போது உற்பத்தியாளனுடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும். விலையை நிர்ணயம் பண்றீங்க 35 ரூபாய், யாரை கேட்டு நிர்ணயம் பண்றீங்க? அதுக்கு வெட்டுக்கூலி எவ்வளவு, வாகன வாடகை எவ்வளவு அப்படின்னு வச்சு முடிவு பண்ண போறீங்க. அப்ப நீங்க முடிவு பண்ணி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுற போது சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு தானே இந்த மாவட்ட அளவிலான குழுக்களுக்கு இருக்கு. விவசாயி பயிரிட்டு இருக்கிறவங்க விவசாயி இன்னைக்கு சாயந்தரம் வாங்க 3 மணிக்கு விவசாய கலந்துரை கூட்டம் எடுத்துனா வந்துருவாங்க. அதுக்கான அளவீடுகள், அதுக்கான கணக்கெடுப்புகள், அதற்கான பட்டியல் வேளாண் துறை செயல்படுதா?
வேளாண் துறைக்கு என்னென்ன வந்து எத்தனை ஏக்கர் நெல் பயிரிட்டு இருக்காங்க டெல்டால, திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் நெல் பயிரிட்டு இருக்காங்க, எத்தனை ஏக்கர்ல வாழை பயிரிட்டு இருக்காங்க, எத்தனை ஏக்கர்ல கரும்பு பயிரிட்டு இருக்காங்க, எத்தனை ஏக்கர்ல மஞ்சள் பயிரிட்டு இருக்காங்க, எத்தனை ஏக்கர்ல வந்து ஆலைக்கு கரும்பு பயிரிட்டு இருக்காங்க, இது என்ன அறுவடை மகசூல் வரப்போகுது, இது என்ன திட்டமிடல். இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களில் பின்பற்றப்படுது. தமிழ்நாட்டில் இது வந்து சுத்தமா அது மூடி மறைக்கப்படுது. நீங்க எந்த அடிப்படையில விவசாயத்துக்கான உத்தரவாதம் பண்ண முடியும்? சந்தை வசதியை எப்படி ஏற்படுத்த முடியும்? எந்த விதமான ஒரு தொடர்புகளோ ஒரு ஆய்வு கூட்டங்களோ வெளிப்படத்தன்மையோ எதுவும் கிடையாது. எல்லா திட்டங்களும் மூடி மறைக்கப்படுது. எல்லா மானியங்களுக்கும் புரோக்கர்கள் செயல்படுறாங்க. எல்லா மானியங்களுக்குமான தேவை குறித்து கண்டறிகிற அதிகாரிகளுக்கும் அந்த அதிகாரமே இல்லைங்கிறாங்க. நேரடியா ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டுல தான் எந்த பகுதிக்கு எத்தனை டிராக்டர், அந்த டிராக்டருக்கு யாரு பயனாளிங்கிறத வரைக்கும் வந்து மறைமுகமாக தான் செலக்ட் பண்றாங்க. இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை தொடருது. விவசாயிகளுடைய பிரச்சனையை மட்டும் கண்டுகிறதே இல்லை. விவசாயிங்கிற பேர்ல ஒதுக்கப்படுற நிதிகள் 50% கூட விவசாயிக்கு போய் சேர்றது இல்லை. உற்பத்தியாளர்களுக்கு அதுக்கான தொகை விடுவிக்கப்படுறது இல்லை. உரிய காலத்தில் கிடைப்பதில்லை. உரம் வாங்கணும்னா உரம் அரசாங்க விலை நிர்ணயம் பண்ணி அந்த உரம் அந்த விலையை கொடுத்து விவசாயிகள் வாங்க முடியுதா? முடியல. ஒரு மூட்டை யூரியா 270 ரூபான்னா 500 ரூபாய் இணை இடுபொருள் கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. யாரு இதெல்லாம் கண்டு கேட்கிறது? நாதியற்ற நிலையில விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டு. எதை கேட்டாலும் விவசாய உற்பத்திக்கு மட்டும், விவசாயிக்கு மட்டும், கிராமப்புறத்தில் இருக்க ஏழைகளுக்கு மட்டும் ஒரு நிதி உதவி தேவைன்னா அதுக்கு கடன் சுமையை காரணம் காட்டப்படுது, நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டப்படுது. நீங்க இன்னைக்கு நீர்ப்பாசன துறையில இப்ப கேட்டுட்டீங்கன்னா பெரிய கொடுமை. நீர்ப்பாசன துறையில இறங்கின சற்று ஏற மாட்டேங்குது, ஏறின சற்று இறங்க மாட்டேங்குது, மூட முடியல, திறக்க முடியல. தண்ணி பற்றாக்குறை காலத்துல தண்ணியை கொண்டு சேர்க்க முடியல, பாசன பகுதிக்கு வெள்ள காலத்துல கொண்டு கடல்ல சேர்க்க முடியல. ஆனா இன்னைக்கு என்ன நீர்ப்பாசனத்துல ரோடு போடுறதுக்கும் பாலம் கட்டுறதுக்கும் சாலைகள் அமைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நிதியை டைவர்ட் பண்றாங்க. இதெல்லாம் யார் எந்த ஆட்சியாவது நடந்திருக்கா? நீர்ப்பாசனத்துறைக்கு வர்ற பணத்தை சாலை போடுறதுக்கும் சாலையில பாலம் கட்டுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தா? நீர்ப்பாசனத்துல முற்றுமுறை செயல் வந்து கிடக்கு. கரும்பு இப்ப தரேன்னாக்கா தண்ணி எல்லா ஊருக்கும் சரியான அளவுல போகுதா? எல்லா ஊருக்கும் தேவையான நேரத்தில் தண்ணி போகுதா? இது யார் கண்காணிக்கிறது? என்ன கூட்டமைப்பு இருக்கு சார்? வேளாண் துறையுடைய ஏபிசி வைக்கிறாங்க. 3-4 துறையை ஒருங்கிணைச்சு வைக்கிறாங்க. ஏபிசி ஒரு செயலாளர் அளவுல அந்தஸ்திலான அளவுல இருக்காரு. முதன்மை செயலாளர் வர்றது கிடையாது. கூடுதல் தலைமை செயலாளர் வேற ஒரு துறைக்கு மாநில செயலாளர் இருக்காரு. எப்படி இந்த ஏபிசி போய் கட்டுப்படுத்த முடியும்? எந்த ஒரு இணைப்புமே கிடையாது. ஓகே சார், ஓகே.